இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் a disk with a cavity அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக வந்து மெட்டீரியல் இருக்குது, மேட்டர் இருக்குது, இது வந்து ஹோல். ஸோ இது வந்து டிப்பிக்கல் கேவிட்டி ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸிங் வந்து இந்த ஃபுல் டிஸ்கோடைய ரேடியஸ் வந்து ஆர்னு கொடுத்துருக்கு. இந்த கேவிட்டியோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரலும் ஆர் ஃப்ரம் த சென்டர். ஸோ இது வந்து r/2. கேவிட்டியோட ரேடியஸ் வந்து r/2. ஸோ இது வந்து r/2. இது வந்து ஒரு லேமினா. ஸோ இதனுடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about the axis passing through the center of the full disk. That is the question. Find moment of inertia. Okay. So இந்த மாதிரி ப்ராப்ளமில் you have to be very very careful. ஜாகிரதையாக பண்ணுவோம், முள்ள பண்ணுவோம். சப்போஸிங் வந்து ஒரு டிஸ்க் இருக்குது, ஃப்ளாட் சர்ஃபேஸ், யூனிஃபார்ம் டிஸ்க், அதுலேருந்து ஒரு ஹோல் கட் அவுட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்த பிறகு கிடைக்கிறது வந்து டிஸ்க் வித் அ ஹோல். அதனுடைய மாஸ் வந்து எம்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பி கேர்ஃபுல். எம் இஸ் நாட் த மாஸ் ஆஃப் ஃபுல் டிஸ்க். இந்த ஹோல் க்ரியேட் பண்ண பிறகு இங்கே இருந்த மெட்டீரியல் எடுத்த பிறகு இருக்க மாஸ் வந்து எம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மாஸ் பர் யூனிட் ஏரியா கண்டுபிடிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ தட் வி கேன் ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் த டிஸ்க். கட் அவுட் பண்ண டிஸ்கோடைய மாஸ் தேவைப்படுறதுன்னா வி நோ த ரேடியஸ். ஸோ மாஸ் பர் யூனிட் ஏரியா தெரிஞ்சதுன்னா வி கேன் calculate it. இப்போ full disk without the hole அதனுடைய ஏரியா வந்து πr². அதுலேருந்து வந்து we have subtracted r/2 the whole square. ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் டிஸ்க் வித் a hole. ஸோ இது பார்த்தீங்கன்னா πr². இங்கே வந்து 1 - 1/4. இது வந்து 1/4. That is 3/4 πr². So right away mass per unit area அதுக்கு வந்து யூசுவலாக வந்து நம்ம வந்து சிம்பிள் வந்து சிக்மான்னு யூஸ் பண்ணிப்போம். மாஸ் per unit length lambda, மாஸ் per unit volume rho, இதெல்லாம் வந்து Greek symbols. So sigma is the typical symbol for mass per unit area. So இது வந்து m divided by இது 3πr². 4 மேலே போயிடுது. ஸோ 4/3 m/πr² இஸ் மாஸ் பர் யூனிட் ஏரியா. சரி, இப்போது ஐ வாண்ட் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க் வித் அ ஹோல். ஸோ ஐ வில் ஃபைண்ட் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. முதல்ல ஃபுல் டிஸ்குடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த டிஸ்குடைய இதில் மேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். So we need the moment of inertia formula for a disk about a diameter. இப்போ டிஸ்குடைய moment of inertia mr²/2ன்னு நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து about an axis through the center perpendicular to the plane of the disk. Axis அதனுடைய moment of inertia mr²/2. So about this and this நான் வந்து perpendicular axis theorem யூஸ் பண்ண போகிறேன். ஸோ about this moment of inertia I இருந்துச்சுன்னா about this also it is I. So mr²/2 is sum of these two by perpendicular axis theorem. ரெண்டு perpendicular axis ஆட் பண்ணால் third axis about which moment of inertia கிடச்சிடும். ஸோ 2I is equal to mr²/2. இது ஃபார்முலா. இந்த m வேறு, அந்த m வேறு, டோன்ட் கன்ஃபியூஸ். ஸோ moment of inertia is mr²/4. அதுதான் ஃபார்முலா ஃபார் அ டிஸ்க் அபவுட் அ டயமீட்டர். அதை வந்து பேக்கில் வச்சுப்போம். mr²/4. ஓகே, இப்போது ஃபுல் டிஸ்க்குக்கு வருவோம். ஃபுல் டிஸ்க் இதையும் சேர்த்துட்டோம்னா ஃபுல் டிஸ்க் அதனுடைய மாஸ் எவ்வளவு, அந்த மாஸை தான் வந்து mr²/4ல் யூஸ் பண்ணணும். முதல்ல வந்து டு ஃபைண்ட் த மாஸ், to find the moment of inertia of the full disk. So full disk உடைய mass வந்து area multiplied by mass per unit area. So that is equal to πr² multiplied by 4m by 3πr². So πr² அடிப்படுறது 4/3m. Remember m is the mass of
disk with a hole. So இதனுடைய mass of course will be more, 4 by 3 m. So in the full disk உடைய moment of inertia about the diameter is going to be mr squared by 4 is the formula. Mass வந்து இப்போ 4 by 3 m. Radius of course is r squared by 4. அதுதான் moment of inertia. So that is equal to mr squared by 3. 4 அடிப்படுறது mr squared by 3. அதை பக்கத்தில் வச்சுப்போம். அதிலிருந்து we have to subtract the moment of inertia of the small disk. அப்போ தான் வந்து we'll get the moment of inertia of the full disk minus the whole. ஓகே, இந்த ஸ்மால் டிஸ்கோடைய moment of inertia எப்படி கண்டுபிடிக்கிறது? இதனுடைய மாஸ் தேவை, ரைட்? ஸோ இதை பக்கத்தில் வச்சுப்போம். full disk moment of inertia is mr squared by 3. இதை அடிச்சுக்கிறேன். இப்போ ஸ்மால் டிஸ்க் வரும். ஸ்மால் டிஸ்கோட ரேடியஸ் வந்து r by 2. ஸோ அதனுடைய ஏரியா வந்து pi r squared by 4 multiplied by sigma, mass per unit area. See, now you see why we calculated sigma. So sigma வந்து 4m by 3 pi r squared. ஸோ மறுபடியும் pi r squared அடிப்படுறது, 4 அடிப்படுறது. ஸோ we get m by 3. 4 அடிப்படுறது, pi r squared அடிப்படுறது, m by 3 வந்து நிற்கிறது. That is the mass of the small disk. இதனுடைய moment of inertia is how much? Now you have to be careful. இதனுடைய moment of inertia about, I want about the same axis. ஏன்னா full disk உடைய moment of inertia about this axis minus moment of inertia of the small disk about this axis. So அதுக்கு வந்து parallel axis theorem யூஸ் பண்ண போகிறேன். So first I find the moment of inertia about this diameter, which is mr squared by 4 is the formula. So formula பிரகாரம் m is m by 3. r squared வந்து r squared by 4 by 4. Formula வந்து mr squared by 4, mass வந்து m by 3, radius வந்து r by 2. So r squared வந்து r squared by 4 ஆயிடுச்சு, divided by 4. So this becomes m r squared by 12, 12 4 48. So mr squared by 48. இது வந்து this is the moment of inertia about this axis, correct? I use the formula mr squared by 4. இப்போ வந்து parallel axis பண்ணணும், plus mass times distance d squared. Distance d அதனுடைய ஸ்கொயர் பண்ணணும். ஸோ mr squared by 48. ஓகே, இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, mr squared by 48 plus mass. அதனுடைய mass எவ்வளோ? m times distance squared. Mass of the small disk is m by 3. Distance வந்து r by 2. Sorry, distance வந்து r by 2, correct. Radius, full radius வந்து r, distance வந்து r squared by 4. ஸோ இது வந்து நீங்கள் குயிக்காக calculate பண்ணிக்கலாம். It's going to be 5 mr squared by 48. அதுதான் வந்து டிஸ்கோடைய moment of inertia about the same axis. ஸோ இதை வந்து full disk moment of inertiaலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணலாமா? ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து இங்கே வரப்படுது. சாரி, நான் ஐ ரைட் ஆல் ஓவர் த பிளேஸ். சிஸ்டமேட்டிக்காக எழுதுகிற பழக்கம் எனக்கு கிடையாது. பட் இஃப் யூ ஃபாலோ இட் கேர்ஃபுல்லி வந்துடும். ஸோ வந்து mr squared by 3 minus 5 by 48 mr squared. So 11 mr squared by 48 is the moment of inertia of the disk with a hole. That is, now this is not there. Disk with a hole about this axis. So you see, you have to be very careful. Okay? So இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை.